கட்டண திருத்தம் குறித்து ஆணைக்குழு தகவல். மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான அறிக்கையினை இலங்கை மின்சார சபை இன்று வரை சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என இந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக 4 அல்லது 5 வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை முன்னதாக மின்சார கட்டணங்களை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பஸ் சாரதி மீது தாக்குதல், போலீசார் விசாரணை. மாத்தறை பிரதேசத்தில் தனியார் பஸ் மற்றும் பஸ்ஸின் சாரதி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அளுத்கம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மாத்தறை தெவினோர பிரதேசத்தில் வசிக்கும் 51 வயதுடைய பஸ் சாரதி அளுத்கம போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சாரதி பஸ்ஸில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு பஸ் சாரதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து அளுத்கம பிரதேசத்தில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு வெளியே இறங்கிய போது முச்சக்கர வண்டியில் சென்ற குழுவொன்று பஸ் மற்றும் பஸ்ஸின் சாரதி மீது தாக்குதல் நடத்தி சாரதியின் கையடக்க தொலைபேசியையும் திருடி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுரவின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஆலோசகர் நியமனம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகராக பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத்குமார் நாயக்கவினால் கோமிகா உடுகமசூரியவிடம் வழங்கி வைக்கப்பட்டது. அமெரிக்கா ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் MD ஹெண்டர்சன் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரியின் பழைய மாணவரான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இரசாயனவியல் பட்டதாரியாவார். பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள வெயின் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் டெக்சாஸ் தென்மேற்கு மருத்துவ மையத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுள்ளார். பல காப்புரிமைகளை பெற்றுள்ள இவர் அமெரிக்க அரச பணியிலிருந்து விலகி கௌரவ சேவையாக ஜனாதிபதியின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் பதவியில் இணைத்துள்ளமை விசேட அம்சமாகும். அடுத்த 3 நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நவம்பர் 23ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்பின் அடுத்த 2 நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.